வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து பொங்கல் பண்டிகைக்காக இன்று 4வது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நாளொன்றுக்கு வழக்கமாக 2092 பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும். இந்த நிலையில் கூடுதலாக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டது. அதாவது 4வது நாளை பொறுத்தவரை 1392 பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. தற்போது நள்ளிரவு நேரத்தில் பயணிகள் கூட்டம் என்பது இந்த பேருந்து நிலையத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில தற்போது பயணிகள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இந்த பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். இங்கு ஏராளமான பயணிகள் காத்திருந்து பேருந்துகளை ஏறி செல்கிறார்கள். அதாவது பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது இங்கு குறைவாக காணப்படுகிறது. அதாவது நள்ளிரவு 12 மணியை கடந்த நிலையில பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது குறைந்து காணப்படுகிறது. இதனால சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து வரக்கூடிய பேருந்துகள்ல முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை முந்தி பேருந்துகளில் ஏறி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு கிளாம்பாக்கத்தை பொறுத்தவரை குறைவான அளவிலே இங்க பேருந்துகள் கையிருப்பில் இருக்கிறது. ஆனால் பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. இது அடுத்த கட்டமாக போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் மாநகர காவல்துறை அதிகாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பக்கத்துல பயணிகள் இந்த காவலர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை சமரசம் செய்யும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் நள்ளிரவு நேரத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக கடலூர், காட்டுமன்னார் கோவில், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் தற்போது கடுமையான அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.